அந்த ஆள் தான் அடிக்கிறான். ஒரு நிமிஷம். ஹலோ. யோ, நீ எதுக்கே அப்ப பேசுற? ராவணன் கிட்ட போன கொடு. கொடியாங்கற நீ ராவணன் காண்டு தானே பேசுற. தைரியம் தான் அவனை பேச சொல்லு. சொல்றா, நான் தான் பேசுறேன். ஏய், உனக்கு என்ன தாண்டா வேணும் இப்போ? இது வெறும் சாம்பிள் தான் கண்ணா. நீ பண்ற எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நீ எங்க போனாலும் சரி, ஒன்னு 5 நிமிஷத்துல போட்டு தள்ளிடுவேன். இப்ப ஆளும் அங்கதான் இருக்கான். உன்னை 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கூட என்னால சுட முடியும். ஆனா நீ அவ்வளவு வருத்தம் இல்லடா கண்ணா. அன்னைக்கு நான் வருத்தம் இல்லைன்னு சொன்னதுக்கு என்கிட்ட வந்து சண்டை போட்டல. இப்பவும் நான் அதே தான் சொல்றேன். நீ வருத்தே இல்லடா. நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். டக்குன்னு ஓடி ஒழிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை சுட போறாங்க. டேய் டேய், ஏய் நிஜமா தான்டா சொல்றேன். உங்களை சுட போறாங்கப்பா. தூரத்துல பாரு, ஒரு கார் வரும். பயந்துட்டியா? இப்போ தெரியுதா? இனிமே தாண்டா இந்த ஆட்டம் பயங்கரமா இருக்கும். அதான் ஆட்டம் ஓபன் ஆயிடுச்சு. நேரா நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. ஜாலியா இருக்குல்ல இந்த ஆட்டம். போங்க லக்ஷ்மண், நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை விடுங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னதான் வேணும் உனக்கு? என்ன வேணும்னு கேட்குற நிலைமையில நானும் இல்லை, அதை கொடுக்குற இடத்துல நீங்களும் இல்லை. உங்கள் குடும்பத்தில் என்னென்ன நடக்குது, இனிமேல் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தெரியுங்கிறத விட அதை முடிவு பண்ணுறதே நான் தான். எனக்கு எதிராக நீங்கள் ஏதாச்சும் செஞ்சா, நோ 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 யோசிச்சா கூட நான் உங்களை உயிரோட விட மாட்டேன். I'll just crush you. உனக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? நாங்க எதுக்கு உன்னை ஏதாவது பண்ணணும்? நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்க குடும்பத்துல வந்து குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்க? லக்ஷ்மண் கேட்டீங்களா? அவ விஸ்வரூபை எடுத்து உங்களை அழிக்க வந்திருக்கா. ஒட்டு மொத்தமா உங்களை அழிக்க வந்திருக்கா. சம்பந்தமே இல்லாம ஓம் பொண்டாட்டி என் குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்கிறாள. எனக்கும் மதிவதனிக்கும் நடுவில் நடக்கிறது ஃபேமிலி இஷ்யூஸ். அதுல இவ ஏன் வரணும்? என் ஃபேமிலிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? என் குடும்பத்தை காலி பண்ணோன்னு நினைக்கிற நீ எப்படி நல்லா இருக்கலாம்? தப்பு இல்ல. சோ ஃபர்ஸ்ட் நீ சாவணும். மதிவதனி தான் உனக்கு ஏற்கனவே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் உங்க 2 பேத்துக்கு நடுவுல வந்து நான் உங்களை பிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படியே உன் வாழ்க்கையில வந்தாலும்
அது தப்பே இல்ல. எல்லார் வாழ்க்கையிலயும் புகுந்து எல்லார் வாழ்க்கையையும் கெடுத்துட்டு கேவலமா விளையாண்டுட்டு இருக்க உனக்கு என்ன செஞ்சாலும் தப்பே இல்ல. இப்படி உன்னை விளையாட விட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. சி சக்தி, என்ன சம்பந்தம்னு கேட்டியே, இதுதான் சம்பந்தம். இவளும் விட மாட்டா, நானும் இவளை விட மாட்டேன். அதுக்கு தான் உன்னை கொல்ல போறேன்.